உங்களுக்கு தெரியுமா, செயற்கை நுண்ணறிவு 2030 ஆண்டுக்குள் உலக பொருளாதாரத்தில் 15.7 டிரில்லியன் டாலர் மதிப்பை சேர்க்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது நம் கற்பனையையே மீறிய எண்ணிக்கை. அடடா, அந்த எண்ணிக்கை உண்மையிலேயே அதிர்ச்சியூட்டுகிறது. செயற்கை நுண்ணறிவு எவ்வாறு இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? பாருங்கள், செயற்கை நுண்ணறிவு என்பது வெறும் தொழில்நுட்பம் மட்டுமல்ல. இது மனித மூளையைப் போல சிந்திக்கக்கூடிய ஒரு புரட்சிகரமான அமைப்பு. முதலில் அதன் வகைகளை பார்ப்போம். நுண்ணறிவு இயந்திரங்கள் அல்லது ரியாக்டிவ் மெஷின்ஸ். இந்த நுண்ணறிவு இயந்திரங்கள் எப்படி வேலை செய்கின்றன என்று விளக்க முடியுமா? நிச்சயமாக. இவை நினைவாற்றல் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு செயல்படும். உதாரணமாக, IBM and Deep Blue 1997 உலக சதுரங்க சாம்பியன் கேஸ்பரோவை வீழ்த்தியது. அதேபோல கூகுளின் ஆல்பகோ கோ விளையாட்டில் உலகின் சிறந்த வீரர்களை தோற்கடித்தது. ஆனால் அடுத்த நிலை லிமிடெட் மெமரி AI இன்னும் மேம்பட்டது அல்லவா?